இருக்கிற டாய்ஸ் கார் ரிப்பேரா? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸி. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகலை, லைட் எதுவும் எரியல, மியூசிக்கும் வரல. ஓகே. ரெண்டாவது, இப்போ ஃபார்வேர்டு போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தி பார்க்குறேன், அழுத்தும் போதும் ஒர்க் ஆகலை. ஓகே. உடனே நம்ம ரிவர்ஸ் போட்டு இது பண்ணி பார்ப்போம், அப்பயும் ஒர்க் ஆகலை. ஓகே. அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேளை சுவிட்சில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம சுவிட்சை இப்போ டெஸ்ட்டர் வச்சு லைட்டாக தூக்குறேன். இப்படி தூக்குனிங்கனாவே ஈஸியாக கழட்டு வந்துடும். லைட்டாக கொஞ்சம் ஆனால் ஸ்ட்ராங்காக அழுத்தணும். பாருங்கள், இதில் வந்து 2 ஒயர் இருக்கும் உள்ளே. பார்த்திங்கன்னா 2 ஒயர் தெரியுதா? இந்த 2 ஒயரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு சுவிட்சும் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இது மல்டிமீட்டரு வச்சு நம்ம செக் பண்ணலாம். உங்கள் வீட்டில் மல்டிமீட்டர் இருந்ததுன்னா மல்டிமீட்டர் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 ஒயரையும் டச் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ நான் அதையும் நான் வீடியோவில் போடுறேன், எப்படி நம்ம மல்டிமீட்டர் இல்லைனாலும் செக் பண்ணுறது சுவிட்சு அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணுறேன். இப்போ மல்டிமீட்டரில் இந்த 2 ஒயரும் எடுத்து கரெக்டாக அந்த சுவிட்சோடைய 2 பக்கமும் வச்சுட்டு செக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டரில் வந்து பஸர் சவுண்டு வரும். ஓகே. இப்போ பீப் சவுண்டு கேட்டுருச்சு. ஓகே ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீட்டை கழட்டி பார்க்கணும், ஏன்னா பேட்ரி ஏதாவது வீக்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. இப்போ சீட்டை நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு 2 பக்கமும் 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே ஒன் சைடு லூஸ் பண்ணி வச்சுட்டேன், அதனால் ஒரு சைடு மட்டும் கழட்டிக்கிறேன். கழட்டிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ பேட்ரி இருக்குது. பேட்ரியில் பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது. இது வந்து சார்ஜிங் ஷார்ட்டு, இது வந்து ஃபியூஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சர்க்யூட் போர்டு. இந்த காட்டுறேன் பாருங்கள், தெளிவாக இப்போ காட்டுறேன். இதில் வந்து மெயின் கனெக்டரு. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து இது இப்போ பேட்ரி செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டரில் டிசியில் 20 வோல்ட் வச்சுக்கிறேன். இதில் 2 ப்ரோப் இருக்குது. அதில் பிளாக் கலர் ப்ரோப் எடுத்து இதில் வச்சுக்கிறேன், பிளாக் கலர் சைடு. அடுத்தது ரெட் கலர் ப்ரோப் எடுத்து ரெட் கலர் சைடு வச்சுக்கணும். நான் இப்போ ஒரே ஆளாக இது பண்ணுறதுனால அப்படியே லைட்டாக சொறி விட்டுட்டு இந்த இடம் பார்க்குறேன். 0.75 வோல்ட் தான் வருது. அப்படின்னா பேட்ரி வீக்காக இருக்குது. அப்போ நம்ம வேறு பேட்ரி எடுத்து மாற்றிடுவோம். ஒரு பேட்ரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன், இருங்க. இப்போ ஒரு நல்லா இருக்கிற பேட்ரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒயரை எடுத்து கழட்டி பிளாக் கலர் ஒயரை எடுத்து கரெக்டாக பிளாக் கலர்லேயே போடணும். இதில் ஒரு ரெட் கலர் டேப் அடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள் பிளாக் தான், அது பிளாக்கில் சொருவிட்டேன். ரெண்டாவது ரெட் கலர் ஒயரை கழட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக இதை எடுத்துகிட்டு கரெக்டாக இப்போ ரெட் கலரில் போட்டுட்டேன். இப்போ ஸ்டார்ட் ஆன சவுண்டு கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி உள்ள லைட் எரியுது, இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர் கரெக்டாக லூஸாக இருக்குது, அதை சொறி விட்டுறேன், சொறி விட்டேன். இப்போ லைட்டு எரியுது. அதே மாதிரி இப்போ ஃபார்வேர்டு போட்டு இப்போ காலில் அழுத்தி பார்க்குறேன். அழுத்தி பார்த்தா ஒன்றும் இதாகல. சரி, ஓகே. நான் அடியில் வந்து ஆக்சிலேட்டர் கழட்டி பார்த்துட்டு ஆக்சிலேட்டரில் ஏதாவது வீக்காக இருக்கானு பார்த்துருவோம். ஓகே. ஆக்சிலேட்டர் அழுத்தி எடுக்கிறேன். ஃபார்வேர்டு பேக்கர்டில் எதுவுமே ஒர்க் ஆகலை. சரி, அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒன்று ஃபார்வேர்டு பேக்கர்டு சுவிட்சில் கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படின்னா ஃபார்வேர்டு பேக்கோட நான் இப்போ எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை செக் பண்ணிவிடுவோம். மல்டிமீட்டர் வச்சு ஃபார்வேர்டு பேக்கர்டு சுவிட்சை செக் பண்ணிவிடுவோம். இந்த ஃபார்வேர்டு பேக்கர்டு சுவிட்சில் பார்த்திங்கன்னா 6 பின் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின் தான் முக்கியமாக கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து எல்லோ, க்ரீனு, ஒயிட்டு. இந்த எல்லோவும் க்ரீனும் பார்த்திங்கன்னா இதிலிருந்து வரும். இந்த இது போர்டிலேருந்து சர்க்யூட் போர்டு இது சப்ளை உள்ளே போகணும். ஓகேவா? இப்போ ஆக்சிலேட்டரில் உள்ள பார்த்திங்கன்னா அதில் ஒரு ப்ரௌன் கலரில் 2 ஒயர் இருக்கும். அது உள்ளே இருந்து சப்ளையிலேருந்து 2 ஒயர் வரும். அது எதுக்குன்னா அந்த சப்ளை போனால் தான் அந்த இதுக்கு வந்து சப்ளை வர மாதிரி வச்சுருப்பாங்க, உள்ளே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சுவிட்சை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி செக் பண்ணிவிடுவோம். சுவிட்சு நல்லா இருக்குது அப்படின்னா ஆக்சிலேட்டரு மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. இது பிளேட் மாடலு. ஒரு சில இதில் சுவிட்ச் இருக்கும், அதில் தான் ப்ராப்ளம் வரும். பிளேட் மாடலில் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வராது. ஓகே. இப்போ நான் சுவிட்சை கழட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா இந்த மேலே தூக்கின மாதிரி இருக்க பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம்தான் இருக்கிற 2 பின்னையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் சப்ளை உள்ளே வரும். அந்த சுவிட்சோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படி தான். அதுக்கு நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக தான். ஒரு வேளை நீங்கள் மல்டிமீட்டரில் எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிங்கன்னா தான் சுவிட்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி வச்சுக்கிட்டு இப்போ நான் சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும்.
இந்த ஒரு சைடு கரெக்டாக ஒர்க் ஆகுது, கனெக்டிவிட்டி சவுண்ட் வந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம இப்போ மாற்றிட்டு இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இந்த சைடு கரெக்டாக வைக்கிறேன். இந்த ப்ரோபு ஒத்தாலாம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வச்சுட்டேன். இப்போ நம்ம சுவிட்சை இது பண்ணியாச்சு. ஓகே, ஸ்விட்ச் பண்ணதுனால அதை ஃபிட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பழையபடி இருந்தபடி ஃபிட் பண்ணிவிடுவோம். சுவிட்ச் நல்லா தான் இருக்குது. இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா சுவிட்சை வந்து பழையபடி இருந்தபடியே வச்சு லாக் பண்ணி நல்லா அழுத்தி டைட் பண்ணி உள்ளே லாக் ஆயிடணும். ஏன்னா அதில் உள்ள கனெக்டர் கரெக்டாக லாக். 2 சுவிட்சும் நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பேட்ரி நல்லா இருக்குது. இப்போ ஆன் பண்ணோம்னா லைட் எரியுது. ஓகே, இது வரைக்கும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ சவுண்டு வருது, ஹாரனு, மியூசிக்கு. ஓகே, இப்போ வந்து மியூசிக்கு இதெல்லாம் வந்துருச்சு, எல்லாமே ஓகே. இப்போ ஆக்சிலேட்டர் அழுத்தினா ஒர்க் மட்டும் ஆகலை. சரி, அது என்னன்றதை பார்ப்போம். எனக்கு என்னமோ பின்னாடி ஏதாவது போர்டில் கம்ப்ளைண்ட்டாக இல்லை கனெக்டர் ஏதாவது லூஸ். கனெக்டரை கழட்டி நான் இப்போ போட்டு பார்க்குறேன். ஒரு வேளை கனெக்டர் வந்து சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். இப்போ நம்ம இது பண்ணி பார்ப்போம். லூஸ் கனெக்டர் வந்துருக்கு. இப்போ அது இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது இதில் வந்து இந்த இதுவும் வரும். சில நேரம் ஆன் ஆகலைன்னா இதில் 2 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து போகிற மைனஸ் வந்து இந்த ஒயர் ரெட், இந்த க்ரீன் ஒயர் தான் பார்த்திங்கன்னா இந்த சப்ளை ஒயருக்கு போகும். ப்ளஸ் இங்கேருந்து வருது. இந்த க்ரீன் வந்து நெகட்டிவ். அது ஒருவேளை வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ கழட்டி காட்டுறேன். இது எப்படி கழட்டணும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு இதில் வந்து அடியில் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கிறதையும் இப்படி வச்சுட்டு நான் டெஸ்ட் வச்சு இப்படி எடுத்துட்டேன். எடுத்தோம்னா இப்போ உள்ளே வரும். இந்த மாதிரி பார்ட்டாக வரும். இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இதுவே ஏற்கனவே துருப்பிடிச்சு தான் இருக்குது. இப்போது இந்த பின்னு இருக்குது பாருங்க. இந்த பின்னை இப்படி எடுத்தோம்னா எடுத்துடணும். இந்த பின்னை எடுத்தோம்னா இதுக்குள்ளே ஒரு பின் இருக்குது. கான்டாக்ட் தெரியும். இங்கே ஒரு கான்டாக்டு, அந்த கான்டாக்டும் இங்கே ஒரு இதில் ஒரு கான்டாக்ட் இருக்குது. இந்த கான்டாக்ட் இதில் ஒரு ரெஸ்ட் இருந்தால் கூட நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த 2 ரெஸ்ட்டையும் நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்டை வச்சோ இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு 3வது இந்த ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த நம்ம பென் ரீஃபில்லில் வர ஸ்ப்ரிங்கை போட்டால் கூட கரெக்டாக இந்த சைஸுக்கு கட் பண்ணி போட்டோம்னா இது வந்து உள்ளே சொறி விடுற மாதிரி தான், லாக் ஆகிற மாதிரி இருக்குது. அதை போட்டு விடணும். இதை போட்டு திருப்பி வைக்கும் போது ப்ராப்பராக வைக்கணும். இந்த கான்டாக்ட் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். உள்ளே போகிற மாதிரி வச்சு கரெக்டாக இங்கே ஒரு கேப் இருக்குது படியும், அதுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் 2வது இதை என்ன பண்ணணும்னா கரெக்டாக இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு நாங்கள் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணோன்னா அங்கே ஆன் ஆகுது, சவுண்ட் வருது. இப்போது ஆன் ஆகிடுச்சு. இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து இந்த சர்க்கியூட் போர்டை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸ் இருக்கும். இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் மோட்டருக்கு, இது வந்து பவர் சப்ளைக்கு. 2வது இது கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு. இந்த மோட்ரு கனெக்டர் இது தான். இதை அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கீழே அந்தந்த மோட்டருக்கு போகும். இது பார்த்திங்கன்னா வீலுக்கு அடியில் இந்த மோட்ரு இருக்கும். இந்த மோட்டரை பற்றியும் வேணுனாலும் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஏற்கனவே பெருசாக இருக்கனால நான் இன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இந்த ஆக்சிலேட்டர் பற்றியோ இல்லை நான் இதில் காட்டாத இதை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சுவிட்சு இது எல்லாமே செக் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் சில டீட்டெயில் வந்து இருக்குது. அதையே நான் அடுத்த வீடியோவில் வேறு யாராவது ஒருத்தர் வரும்போது நான் அவங்கள பிடிக்க சொல்லிட்டு கேமரா நான் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டு தரேன். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப்